திமுகவின் ஏ டீம் காங்கிரஸ் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையுடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான குமரி ஆனந்தனை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அனைத்து இடங்களில் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்திருப்பது தெரிவித்தார். மேலும் ஒரு வீட்டில் சமையல் செல்லவில்லை என்றால் கூட அதற்கு பாஜக தான் காரணம் என செல்வ பெருந்தகை குற்றம் சுமத்துவார் என கூறிய தமிழிசை திமுகவின் ஏ டீம் காங்கிரஸ் என விமர்சித்துள்ளார். அண்ணன் செல்வ பெருந்தகை ஒன்றை சொல்கிறார், எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி. யார் வீட்லயாவது சமைக்க முடியலன்னா உங்க வீட்டுல சமைக்க முடியலையா, அப்ப பாஜகவோட சதியா இருக்குமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அதிமுகவில் தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அது நீதிமன்ற தேர்தல் ஆணைய பிரச்சனை. ஆனா அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்று செல்வ பெருந்தகை சொல்கிறார். ஆனால் அந்த செல்வ பெருந்தகையோட தலைவர் நான் நினைச்சுக்கிட்டேன் சோனியா காந்தியா இருப்பாங்களோ, ராகுல் காந்தியா இருப்பாங்களோ, கார்கேவா இருப்பாங்களோ. அவங்க தலைவர் ஸ்டாலின் தான். ஏன்னா திருப்பரங்குன்றம் இவர் போறதா இருந்தாலும் ஸ்டாலின் போக வேணாம்னா இவர் விட்டுட்டாராம். ஆக இந்த தலைவர் இப்ப எங்களை பி டீமா சி டீமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப திமுகவோட மெயின் டீமே ஏ டீமே காங்கிரஸ் தான்.